வேண்டானா வேண்டான்னு சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க. எனக்கு பிடிக்கல. அப்படி போயிட்டு இருக்க வேண்டியது எழுந்து நீங்களே ஒரு கிரியேட் பண்றீங்க, டிராமா பண்றீங்க, நீங்களே வீடியோ பண்றீங்க. எனக்கு செட்டிங் மாதிரி இருக்கு எல்லாமே. இவங்களே வெடிகுண்டு வைப்பாங்களா, இவங்களே எடுப்பாங்களா? தீவிரவாதிக்கு இவங்களுக்கு இந்த உள்குத்து இருக்காங்கிற மாதிரி என்ன புரியல எனக்கு ஒன்றும். முதல்ல இந்த மாதிரி ப்ரொஃபைல் உள்ளவங்களை நீங்க ஏன் பெருசாக்குறீங்க? மக்களே என்னை அடைச்சு வச்சு கொலை பண்றாங்க. ப்ரோவோக் சேனலுக்கு வந்து ப்ரோவோக் சேனலை என்னை அடைக்கிறாரு. என்னை ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. இந்த நபர் இவர் தான் என்னை அடைச்சு வச்சாரு. அவராவே தன்னை வந்து பெரிய ஆளாவும் மதுரை சங்கம் வளர்த்த மதுரை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அங்கே உள்ளதான். கோவையிலேருந்து அவ்வளோ பேர் ப்ரொடியூசர் இருக்காங்க, திருப்பூர்லேருந்து அவ்வளோ பேர் ப்ரொடியூசர் இருக்காங்க. சிவகுமார், சூர்யா இவங்க எல்லாமே கவுண்டம்பட்டிக்காரங்க தானே சொல்கிறாங்க. அதை விடுத்துட்டு நான் மதுரையிலேருந்து வந்துட்டு அங்கே இருந்துட்டு இதெல்லாம் என்ன பேச்சு? அதெல்லாம் ஜிபி முத்துன்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஆணி விதை போட்டது ஜிபி முத்து தாங்க. முதல்ல டிக்டாக்னு ஒரு ஆப்ல எல்லாத்துக்கும் இந்த கம்ப்ளீட் ஹோல் சிஸ்டம் அவர் கையில தான் இருக்குது. அவர் தான் ஓஜி. ஆமா, பாக்கியெல்லாம் ஜெராக்ஸ் தான். இது எந்த ரகத்தில் சேர்க்கறது இல்லை. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு வழியில் சொல்லி கொடுத்துட்டேன். இவர் வந்து தன்னை மருத்துவர்னு சொன்னார். அப்புறம் அப்படியே வந்தார் தூக்கிட்டு போய் பிக் பாஸில் வச்சு பூஜை பண்ணாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாய் யுவர்ஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் குற்றவியல் வழக்கறிஞர் திரு R.S. தமிழ்வேந்தன் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். தமிழ்நாட்டோட மிகப்பெரிய நடிப்பு அரக்கன், சினிமாவை வந்து நான் தான் கையில் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னை தானே சொல்லிக்கிறவர் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள். அவர் வந்து லேட்டஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அதில் வந்து என்னை அடிச்சு வச்சிருக்காங்க, என்னை காப்பாத்துங்க அப்படி இப்படின்னு அந்த வீடியோவில் பேசியிருந்தாரு. ஆனால் அந்த வீடியோவில் இருக்கவங்க யாருமே வந்து ஒருத்தர் அடைச்சு வச்சிருந்தா எப்படி ஒரு ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன் எதுவுமே இல்லை. நீ பாட்டுன்னு பேசுப்பா, நாங்கள் பாட்டுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கு. நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு சார். என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. ஒரு படத்தில் வாழைப்பழம் வாங்க சொல்லுவார். யார்? கவுண்டமணி செந்தில்கிட்ட. எப்பா அவனே ஒரு இடம் கூடமானாலும் நீ எப்பா அவனை அனுப்புன அப்படின்னு. நாதஸ் திருந்திட்டான்னு அவன் வாயிலே சொன்னான் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அவன் வாயிலே சொன்னாங்க உள்ள, நான் திருந்திட்டு நானே சொல்லக்குள்ள அது நம்புற மாதிரி இருக்கும்ல. சரி விடுங்க, அது ஏதோ ஒரு வாட்டி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி வடிவேல் சேகர் ஒரு ஜோக்கில் வந்து, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இது பில்லேடனுக்கு சண்டை நடக்குது, வா வாடகை சைக்கிளில் போகலாம், பெட்ரோல் நான் போடுறேன் அப்படிம்பாரு. தவசி படத்தில் ஒரு காமெடி, விஜயகாந்த் அவர்கள் காமெடி. அது ஏற்கனவே ஐயா காசுரா வைவாரு அந்த காமெடியோட தொடர்ச்சி இருக்கும். அப்போ ஒரு மளிகை கடையில் நிற்பார். இவர் உள்ளே போன நீனாப்பா அப்படின்னு. சாரி சார், அன்றைக்கி ஏதோ நமக்குள்ளே தெரியாமல் நடந்து போச்சு. இப்போ பாருங்கள் சட்டையெல்லாம் கிழியில பாருங்கள் சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு திரும்பி பின்பக்கத்தையும் காமிப்பார். இல்லைப்பா அன்றைக்கி ஏதோ ஒரு மாதிரியாக நீ இருந்தியப்பா அப்படின்னு. இல்லை இப்போ நான் திருந்திட்டேன் சார், டையெல்லாம் கட்டிருப்பார். சரி ஓகே, அவர் இறந்துட்டார். நான் கடவுளே நடித்தார்ல. நான் சரி இன்னொன்று, சரி சார் ரொம்ப இதாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து முடிவெட்டுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார். இவர் ஐயோயோ அப்படி வாழத்தாரில் சாய்வார். யார்? வடிவேல் சார். அப்புறமா தான் வெளியில் வரக்குள்ளே தெரியும், பார்த்தா அந்த பெட்டி கடைக்கார தொண்டையில் அடி வச்சு மிரிச்சிருப்பார். மிரிச்சோன்னா, ஐயா அப்பா என்னை காப்பாத்தினியப்பா. நீ யார்றா? நான் தாங்க கடையில் வச்சுருந்தேன். இவெல்லாரும் சத்தம் போட வேண்டியது, தொண்டையில் அடி வச்சு மிரிச்சிருந்தாங்க, இவன் நல்லா கத்த முடியல அப்படின்னு சொல்லுவார். அதேமாரி வாட்டர்மெலன் சார் அவராகவே தன்னை திருந்திட்டேன், நான் பெரிய ஆள் தான், நடிப்பாருங்க, ஷார்ட் பீரியடில் வந்துட்டோம்மா அப்படின்றாரு. அது ஒரு ஏஐ வச்சு குரங்கு மாரி செய்கிறாங்க அந்த மூஞ்சை. அப்படியே மூஞ்சி சிரிக்கக்குள்ளலாம் இவ்வளோ தூரம் போயிட்டு வருது. அந்த மங்கி ஜுமஞ்சி இவ்வளோ தூரம் போயிட்டு வருது. அந்த ஆடியோ வச்சு அப்படியே ஆப்டாக பண்ணுறாங்க. ஏய் பட்டைய கலப்புத, நம்மளும் ஏஐ வச்சுருக்கோமே ஜிமினி. அவராகவே தன்னை வந்து பெரிய ஆளாகவும் மதுரை சங்கம் வளர்த்த மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது எதுக்கு உங்களை இப்படி பண்ணாங்கன்னு கேட்டால், இல்லைங்க மதுரையிலேருந்து நான் வந்துற பெரிய ஆள் ஆயிடக்கூடாதுங்க அப்படிங்கிறத இப்படி பண்றாங்கன்றாங்க. ஆனால் சசிகுமார் அவர்கள், சூர்யா அவர்கள் நிறைய பேர் அங்கேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் பாரதி ராஜாவோட ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம் தான். இப்போதானே தேனி மாவட்டமாக இருக்குது அள்ளி நகரம்லாம். அதான் அவங்களாம் மதுரை மாவட்டம் தானே. உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, ஏன் வைரமுத்தையா, இப்போதான் அது தனி தேனி மாவட்டம். முன்னாடி மதுரை மாவட்டம் தானே. எல்லாமே ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம் தானேங்க. ஏங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் பாதிக்கு பாதி தென் மாவட்டத்துக்காரவங்க தான் இருக்கிறாங்க. பாட்டு எழுதுறதுலேருந்து இதுலேருந்து கலை இயக்கம். இவர் பாக்கியராஜ் இறந்து போனார், அவரும் கோபிச்செட்டி காலத்து பாடுறது தான். ஈரோடு வெள்ளங்கோயில் பக்கம் உள்ளவர் தான் அவருமே. வெள்ளக்கோயில் தெரியும் இல்லை, தறியெல்லாம் நிறையா இருக்குங்க.
அவர் அங்கே உள்ளது. இப்போ ஈரோடு மாவட்டம் தானே அது. ஆமா சார். ஆமாம், திருப்பூர் மாவட்டத்தில் மாறிட்டா. அது அங்கே உள்ளது தான் பார்டரு. எல்லாருமே அங்கே உள்ளது தான். கோவையிலேருந்து அவ்வளோ பேர் ப்ரொடியூசர் இருக்காங்க. திருப்பூர்லேருந்து அவ்வளோ பேர் ப்ரொடியூசர் இருக்காங்க. சிவகுமார், சூர்யா இவங்க எல்லாமே கவுண்டம்பட்டிக்காரவங்கன்னு தானே சொல்கிறாங்க. அதை விடுத்துவிட்டு நான் மதுரையிலேருந்து வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு இதெல்லாம் என்ன பேச்சு? அதெல்லாம் அதை வளர விடமாட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஆதகமா சொல்றாரு சார். தப்பு என்ன தெரியுமா? இப்போ யாரை யூடியூபர்னு சொல்கிறீங்க? எனக்கு அது வேற எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்னை சில இடத்துல அட்வொகேட்னு சொல்கிறாங்க, சில இடத்துல யூடியூபர்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது. எது நான் அட்வொகேட்னு சொல்கிறது தான் நான் பெருமை அடைகிறேன். எனக்கு அதுதான் தொழில், அதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன். யூடியூப்புக்கெல்லாம் நான் படிக்கலை. இப்போ இவனே யூடியூபருங்கிறாங்க, நம்மளும் யூடியூபர்னா அது எப்படி ஒத்துக்கிறது? யார் யூடியூபர்னா என்ன மீனிங்? அது முதல்ல சொல்லுங்க. முதல்ல இல்லை தெரிஞ்சுக்கிற கேட்குறேன். கேள்வி அடிக்குது பார்த்தீங்களா? யூடியூபர்னா என்ன சொல்லுங்க முதல்ல. சார் யூடியூப்ல வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுறவங்க. ரைட், யார் யூடியூப் யூடியூபர்னு? இல்ல யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. கிரைம் பேசுகிறோம், ம். அரசியல் பேசுகிறோம், சினிமா பேசுகிறோம், வேறு அன்றாடம் நடக்கிற டுடே அப்டேட்ஸ் பேசுகிறோம். இது ஒரு பக்கம். சமைக்கிறவங்க தனியாக பேசுகிறாங்க, சினிமா ரிவ்யூ போடுறவங்க தனியாக போடுறாங்க, ஃபுட்டு விளாக் பண்ணுறவங்க தனியாக பண்ணுறாங்க. இப்போ கூட அரசாங்கம் கண்டிச்சுது, நீங்கள் வந்து எஃப்எஸ்எஸ்சி சான்று இல்லாமல் சும்மா சம்மந்தில் கிடைக்கலாம் போடாதீங்க. இங்கே வந்து பாருங்கள், இட்லியை பாருங்கள், தோசையை பாருங்கள், இட்லியை பார்த்ததே இல்லையாடா, ஏன்டா அள்ளி விட்றீங்க அப்படின்னு. இப்போ இவரே யூடியூபருங்கிறாங்க. ஜிபி முத்துன்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஆணி விதை போட்டது ஜிபி முத்து தாங்க. முதல்ல டிக்டாக்னு ஒரு ஆப்பில் எல்லாத்துக்கும் இந்த கம்ப்ளீட் ஹோல் சிஸ்டம் அவர் கையில் தான் இருக்குது. அவர் தான் ஓஜி. ஆமாம், பாக்கியெல்லாம் ஜெராக்ஸ் தான். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த டிக்டாக்னு ஒரு ஆப் இருந்துச்சு. அதில் நான் உள்ளே நுழையக்குள்ளே அது இதாகிட்டு. அது பேர் என்னது, அதில் ஒரு 300 வீடியோ பிக்கப் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சு வெளியிட்டேங்க. பாதி பேருக்கு தெரியல இது 10 வருடத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அப்படின்னு. 2008, 18 எடுத்த வீடியோ, 19, 20 கோவிட்டோட எடுத்த வீடியோலாம் நிறையா இருந்துச்சு. அந்த வெளியிட்ட இன்னும் வச்சிருக்க பேக்கப் போடணும் அதெல்லாம். அப்புறம் அவர் வந்து டிக்டாக் நிப்பாட்டிட்டாங்க. வெளிநாட்டுக்காரர் ஏதோ பாதுகாரம்பில் வந்து வாட்ச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. வெளிநாட்டுக்காரன் வந்து வெடிகுண்டு வச்சுட்டு போகிறான், அது தெரியல, டிக்டாக் மூலியமா வாட்ச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அப்புறம் அதுக்கு வீடியோலாம் போட்டார், சூசைட் அட்டன் பண்ணார் ஜிபி முத்து. அது அவ்வளோ அடிக்ஷன். அதில் ஒரு பெரிய பட்டாளம் ஒன்று உருவானுச்சு. திருச்சி சாதனா, ரவுடி பேபி, சூர்யா, இது அது என்னது சுகந்தி, இது தெரியலப்பா எல்லாம். அது பிறகு A to Z படி ஆர்டராக நீங்கள் சொன்னீங்கனாலே எல்லா பேர்லையும் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஹனி பேபி, வேறு என்ன இருக்குது, பல பேபிஸ் உருவானாங்க. பல பேபி. அதில் பல பேர் விபச்சாரத்தில் மாட்டினாங்க, பல பேர் மோசடியில் மாட்டினாங்க, பல பேர் 18+ ஃபோன் கால் பேசி மாட்டினாங்க. பலரும் பல இது நடந்துச்சு, அதில் அக்கப்போர் நடந்துச்சு. அப்படியே இப்போ கொஞ்சம் வந்து இந்த ரீல்ஸாக மாறின பிறகு இவங்க டஃப் கொடுக்க முடியல. பலரும் பலவாறு கிளம்பிட்டாங்க. ஃபேஸ்புக் இல்லாதவங்களே இல்லை. ரீல்ஸுங்கிறது பெரிய மோகத்தில் போயிட்டு, பைக்கை தலைங்கீழ தூக்குறது, காரை 12ஆம் மாடில தூக்குறது, கொலை செய்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது, ரயிலில் அடுத்த மண்டையை வெட்டுறது, இந்த காம்படிஷனில் இவங்க நிற்க முடியல. யார்? ஜிபி முத்து, ரவுடி பேபி, இவங்க வந்து யூடியூபர்ஸ்னு சொல்கிற இவங்களால நிற்க முடியல. ஆபாசமாக நீங்கள் தூக்கி காட்டலாம், வேற என்ன செய்யலாம்? இவங்க கத்தி எடுத்து வெட்டுறாங்களே மாக்குன்னு, துப்பாக்கி லோடு பண்ணுறது ஒருத்தன் காட்டுறான். ஒருத்தன் வந்து துப்பாக்கி எடுத்து தயாரிக்கிறத காட்டுறான். தம்பி தயாரித்து லோடு பண்ணிட்டான் நார்த் இந்தியாவில், அவனை பிடிச்சி கைது பண்ணுறாங்க. இப்படி பல வாரம் ஆகிட்டு இவங்க இந்த காம்படிஷன் நிற்க முடியல. எல்லார்ட்டையும் கார் இருக்குது, காரை தூக்குறது, பைக்கை தூக்குறது, பைக்கெல்லாம் 3 லட்ச ரூபா பைக்கு தலைங்கிற தூக்கி பொத்தேரும் விழுவுறாங்க. இவங்க ரீல்ஸுக்காக எஸ்டீமுக்கு போய் ரயிலில் போய் வெட்டுறாங்க. மாக்கு சுராஜை வெட்டினாங்கல்ல ரயிலில், மறந்துட்டாங்க மக்கள். ஒரிசாக்காரனை ரயிலில் வெட்டல மண்டையில், திருத்தணி பக்கத்தில். அதனால் இவங்க அதில் எல்லாம் காம்படிஷன் நிற்க முடியல. இப்போ இதில் திவாகருங்கிற ஒரு கேரக்டர் வந்து லாஸ்ட்டாக வந்து உள்ள தண்ணி பழம், தனி ரகம். இது எந்த ரகத்தில் சேர்க்குறதுன்னு தெரியல. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு வயலில் சொல்லி முடிச்சுட்டேன். இவர் வந்து தன்னை மருத்துவர்னு சொன்னார். அப்புறம் அப்படியே வந்தார், தூக்கிட்டு போய் பிக் பாஸில் வச்சு பூஜை பண்ணாங்க. அப்புறம் விஜய், பார்வதி இவங்களும் ரொம்ப அழகாக பேசி ரொம்ப அழகாக கன்வே பண்ணாங்க. அப்புறம் அந்த விஜய், பார்வதி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தெரியும் அண்ணன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்படியா ஒரு சமுதாய சீர்கேடு கலாச்சாரத்தை பேசி 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 மேலே வந்துட்டாங்க. இப்போ கலாச்சார சீர்கேடு என்பது தனி மனிதன் சார்ந்ததுன்னு ஒன்று வச்சுக்குவோம். நீங்கள் இண்டிவிஜுவலாக எப்படி ஒன்று அந்த சொசைட்டியில் இருக்கலாம், அதுக்கு அரசியலமைப்பு சட்டம் இங்கே இடம் கொடுத்துருக்குது. தனி உரிமை இருக்குது. அதை யாரும் கேட்க முடியாதுங்க. உங்களுடைய வாழ்முறை நீங்கள் வாழ்ந்துக்கலாம். நீங்கள் தண்ணி சாப்பிட்லாம், பீடி குடிக்கலாம், வேறு என்ன செய்யலாம், என்ன ஒன்றும் செய்யலாம், மற்ற விஷயங்கள் கூட செய்யலாம். இஷ்டத்தை சாப்பிட்லாம். பட்டியலினப்பட்ட அதாவது விலங்குகள் எல்லாத்தையும் நீங்கள் அடித்து சாப்பிட்லாம். அதாவது காட்டு வைல்டு அனிமல்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது சமூகத்துக்கு எதிரான விஷயங்கள் தவிர்த்து மற்ற எந்த விஷயம் தனிப்பட்ட மனிதனா பண்ணிக்கலாம், சட்டத்துக்கு உட்பட்டு. ஆ முதல்ல லாவுக்கு உள்ளே இருக்கணும். நீங்கள்
லாவை மீறி நீங்கள் செய்ய முடியாது. சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். விருப்பப்பட்ட பைக் வாங்கிக்கலாம், ஹெல்மெட் போட்டுக்கணும், அவ்வளவுதான். விருப்பப்பட்ட கார் வாங்கிக்கலாம், சீட் பெல்ட் போட்டுக்கணும், அவ்வளவுதான். வெறும் பொப்போலாம் அவங்கள ப்ரெஷர் பண்ணலை. டெமோக்ரஸி எங்கன்ல ரொம்ப அழுத்த முடியாது போட்டு ஒரு ஒரு ஆளை, தனி மனிதனை. ஆனா சார் இங்கேயும் ஒருத்தர் ஆனா வந்து- நீ தண்ணி சாப்பிட்றதுங்கிறது அதுக்கான இடத்துல போய் சாப்பிடணும். ஒன்று உங்கள் வீடாக இருக்கலாம், இல்லை அதுக்குன்னு இருக்கிற கூடம், மதுபான கூடம், அதில் பாரில் போய் நீங்கள் சாப்பிடலாம். சிகரெட்டு பற்ற வைக்கிறது அதுக்கான இடத்துல நீங்கள் பற்ற வச்சுக்கலாம். உங்களை வேற ஒன்று சொல்கிறேன். இதே தேட்டருக்குள்ளே போய் சிகரெட் ஊற்றிச்சா விடுவாங்களா? விட மாட்டாங்க, ஐசியூவில் போய் சிகரெட் ஊற்றிச்சா அவங்களை விடுவாங்களா? விட மாட்டாங்க. விட மாட்டாங்க. பஸ்ஸில் சிகரெட் ஊற்றிச்சா விடுவாங்களா? ரயிலில் சிகரெட் ஊற்றிச்சா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அங்கே பற்ற வைக்க விட்டாங்க, இங்கே ஏன் விடலைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது லாபடி அது ரயிலில் ஃபயர் ஆகிடும். தீபாவளிக்கு வெடி வெடிக்கலாம். ஒரு ஹார்ட் பேஷண்ட் வீட்டு வாசல் வச்சு வெடிச்சிக்கலாம் விட்டுருவாங்களா? ஹாஸ்பிட்டல் வாசல் வச்சு வெடிச்சா விட்டுருவாங்களா? உங்களை விட மாட்டாங்க. அடிப்படை அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. இது உங்களுக்காகவே தோன்றணும் தம்பி. நான் ஒரு பள்ளியோட இருக்குன்னா ஹெவி ஹார்ன் அடிக்கக்கூடாது, கொஞ்சம் வேகத்தை ஸ்லோ பண்ணி போகணுங்கிறது வந்து யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஆனா சார் இங்க கூட ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி நடிகர்கள் மேல நடிகை மேல ஒரு கம்ப்ளைண்ட் கூட யாரு திவாகர் அவர்கள். இப்ப வந்து என்ன வந்து இந்த 2 இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் வந்து என்னோட கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க, என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சார். இது எப்படி பாக்குறீங்க? இந்த 2 பேர் மேல, ஜி3 மேல, ஆமா சார், முருகன் பாஸ்கர். முருகன் பாஸ்கர் மேல அது அவருக்கு நல்லதே இல்லை. நீ சனியனுக்கு செங்கடிச்சிட்டேங்கிற கதை தான் இதெல்லாம். இவ்வளவு நாள் சும்மா நீ கோமாளிகள் மீது கொடுத்துக்கிட்டு இருந்த, உன்னை யாரும் எதுவும் சொல்லலை. டிபார்ட்மெண்ட் மீது அட்டாக் பண்ண போனீங்கன்னா உன்னை விட மாட்டாங்க. அடுத்தபடி போயிட்டாரு போல. அடுத்தபடி இல்லை, என்ன பண்ணுவாங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இவருக்குள்ள. என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ணலையே நம்மளை தான் வரிசையாக ஒரு, அதாவது உங்க சொல்ல தெரிஞ்சுங்க நல்லா. இப்போ இங்கே பேசுறதுனால நம்ம ஹீரோவே கிடையாது. அது நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அது வேற, நம்ம வாழ் நெறிங்கிறது வேற. ஆனால் ஒரு போலீஸ்காரன் பேசுனானா பேசலனா போலீஸ்காரன், ஒரு ஆர்மிக்காரர் பேசுனானா பேசலன்னா ஆர்மிக்காரர், ஒரு வக்கீல் பேசுனானா பேசலாம் அட்வொகேட்டு. ஃபஸ்ட்டு அதுதான் என்னோட மூலாதாரம், சரிதானே? இப்போ இவர் என்ன, நீங்கள் யார் முதல்ல? நீங்கள் டாக்டர் திவாகர், நான் வந்து முட நீக்கியல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த துறையை நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் உங்களை அதில் எடுத்துக்க முடியும். இல்லை யூடியூப்பாக உட்காந்து பேசுகிறது இது ஒரு சீசன், அதுக்கு மேலே உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. நானுமே இதில் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க தம்பி, எவ்வளோ பேரை நான் பார்த்துட்டேன். அப்படி அவங்க தான் ஸ்டார் வேல்யூங்கிற அளவுக்கு தூக்கிட்டு போவாங்க. அந்த சேனல்ஸும் அப்படி தூக்கிட்டு போவோம். நமக்கு எதாவது அவங்கெல்லாம் மேசி முடிச்ச நேரத்தில் மிச்ச நேரம் இருந்தால் நமக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க. அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக இதுக்காக வேண்டி நான் படிக்கிறதும், இதுக்காக வேண்டி நான் ப்ரிப்பரேஷன் ஆகிறதும், என்னை ரொம்ப நிறையா படிக்க வச்சுருக்கேன் இந்த யூடியூப். நான் யூடியூப்புக்கு ஒரு நன்றி சொல்கிறது இருக்குன்னா, நான் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது பாரு, புத்தகமாக வாங்கி வாங்கி வேணும். இடையில அப்படியே லேர்ன் அவுட் ஆகிட்டேன், அப்படியே ஸ்லோ லேர்னர் மாதிரி. அப்படியே என்னத்தை படித்து எங்கே போய் சொல்கிறதுனா, எப்போயாவது ஒரு பொதுக்கூட்ட மேடையில் ஏறி பேசுவேன், ஒரு ஸ்கூலில் பேசுவேன். அப்போ எவ்வளோத்த கம்ப்ரஸ் பண்ணி சொல்ல முடியும்? சார் நீங்க சொன்னீங்க இந்த யூடியூப் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. நீங்க கூட உங்களை மாதிரி நிறைய பேர் யூடியூப் உருவாக்கிருக்கு நல்ல விதமா சொசைட்டிக்காக. ஆனா ஒரு சில பேர் இந்த மாதிரி யூடியூபர்ஸும் வந்து இந்த யூடியூபை தப்பா பயன்படுத்தி தப்பான விஷயங்களை கொடுக்கறது, அது ஒரு ட்ரோல் மீட்ல மாத்துறதும் இருக்குங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க உருவாகிருக்கீங்கன்னு. நீ தம்பி பெருந்தன்மையாக சொல்லியிருக்கலாம். எனக்கு அது நான் பேசுனா தற்புகழ்ச்சி ஆகிடும். நான் பிறப்புலேருந்தே இப்படி தான் தம்பி இருந்தேன், யாரும் உருவாக்கவெல்லாம் இல்லை. பை பேர்ன் இன் பர்த்தே நான் இப்படி தான் இருப்பேன். நான் 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சனைக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டதே இல்லை. அது எப்படா சேர்ந்து 10 பேர் சேர்ந்தது நியாயமாகும்? மைனாரிட்டி தான்டா நியாயம். தப்போ சரியோ விக்டிம் பக்கம் நிற்கணுங்கிறது என்னோட குணாதிசயம். என்ன எதுவும் உருவாக்கிடவெல்லாம் இல்லை தம்பி. ஆனால் இவங்கெல்லாம் நான் என்ன மாரி ஆட்களை தான் இங்கே ரெக்கக்னைசேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. சார் அதே மாதிரி இதுல ஒன்று சொல்லியிருக்காரு சார். என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க வந்து கிட்டத்தட்ட 30 பேர் வந்து சுத்தி இருந்தாங்க, நான் ஒரு ஆளு அப்படின்னு பிரஸ் மீட் அவர் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. இது எப்படி ரேப்பா பண்ணாங்க? ஏன் தம்பி 30 பேர் கூட இருந்தாங்க, 300 பேர் கூட இருந்தாங்கன்னு சொல்றாரு சார் பிரஸ் மீட்ல. பொது இடத்துல கொடுத்து என்ன சவுதி மாரி கல்லால் அடிச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா? பேச போனா பேசுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது யாரு ப்ரொபகண்டா பண்றான்னு எனக்கு தெரியல தம்பி. அதையும் நான் சொல்லிடுறேன். எனக்கு எந்த சைடுங்கிறதெல்லாம் சொல்லலை. எங்கிட்ட பேசினாலும் அது சரியா வராது. இந்த ஒரு விஷயம் கேமரா ஓடுது, எனக்கு விருப்பம் இல்லைன்னா தம்பி நீ கிளம்பலாம், எடுத்துட்டு கிளம்பு, அவ்வளோதான். வேற என்ன செய்ய முடியும்? ரீசெண்டாக அப்படி சொல்லலாம். என்ன செய்ய முடியும்? கூடி என்ன ரேப்பா பண்ண போறாங்க? ஓன்னு தள்ளி விட்டா இதுதான் தம்பி உடையும். என்ன தெளிவிட முடியுமா? முடியாது. இல்லை, இந்த சின்ன லென்ஸை போய் இப்படி போனா முடிஞ்சு போச்சு. வீடியோ எடுக்காதீங்க, முடிஞ்சு போச்சு தானே? ஆமாம். மைக் எங்கே இருக்கு? இந்த மைக்கு கைட்டி சார் சரியாக வராது சார். இல்லை, நம்ம 2 இடத்துல ரேம்போ செட் ஆகலை, போயிட்டு வரோம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். வேற என்ன சொல்றது? உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா அப்படிலாம் விட்டுட்டு என்ன வந்து கொடுமைப்படுத்துறாங்க, எனக்கு வந்து விருப்பமே இல்லை, ஆனா பேச சொல்றாங்க, இப்படிலாம் வந்து சொல்றது
எப்படி ஏத்துக்கிறதுன்னு புரியல. தடுப்பூசியா தம்பி போடுறாங்க. விருப்பமே இல்லைன்னா மடக்கி வச்சு ஊசி குத்துறதுக்கு பள்ளிக்கூடத்துல அழுவுறது, ஊசி 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 ஓடுறது, விழுந்து புட்டிச்சாந்து வச்சு அம்மா ஊசி தடுப்பூசி போடுவாங்க தெரியும்ல. அப்போ வந்து வெந்நீர்ல போட்டு போட்டு எடுப்பாங்க. இப்போதான் டிஸ்போசன் தெரிஞ்சு அதான் அன்புமணியோட அவர் மருத்துவ மந்திரியா இருந்தப்போ வந்தது டிஸ்போசன் தெரிஞ்சு. அப்போ வந்து வெந்நீர்ல போட்டு ஒரு குத்து தான் மறக்குன்னு ஓடுறது. தடுப்பூசியா போடுறாங்க திமிங்கலம். வேண்டானா வேண்டான்னு சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க. எனக்கு பிடிக்கல. அப்படி போயிட்டு இருக்க வேண்டிய எழுந்து நீங்களே ஒரு கிரியேட் பண்ணுறீங்க, ட்ராமா பண்ணுறீங்க, நீங்களே வீடியோ பண்ணுறீங்க. எனக்கு வந்து செட்டிங் மாரி இருக்குது எல்லாமே. இவங்களே வெடிகுண்டு வைப்பாங்களா, இவங்களே எடுப்பாங்களாம். தீவிரவாதிக்கு இவங்களுக்கு இந்த உள்குத்து இருக்காங்கிற மாரி என்ன புரியலை எனக்கு ஒன்றும். முதல்ல இந்த மாதிரி ப்ரொஃபைல் உள்ளவங்கள நீங்கள் ஏன் பெருசாக்குறீங்க? அவங்கவுங்க ஒரு கேமரா வாங்கிட்டா அவங்கவுங்கள்ட்ட ஒரு செல் இருக்கு, வேணால் எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டோம். நீங்கள் உங்களோட பிராண்டை ஏன் கெடுக்குறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்குறோம்ல, அதை ஏன் கெடுக்குறீங்க? சரி, அதே மாதிரி இந்த சம்பவத்தில் நிறைய ஒரு கேள்வி கேட்டார் சார். சரியான கேள்வின்னு சொல்லலாம். சம்பவம் அப்போ நடந்துரு, நீங்கள் அப்போ சொல்லுங்க, இப்போ வந்து சொல்கிறீங்க கேட்டதுக்கு. இல்லை அப்போ இப்போ வந்து விஜயன் ஆட்சி அவருக்கு நடக்குது, இப்போ வந்து உண்மை சொல்ல கரெக்டாக இருக்கும், அதை நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் கோவில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு 3 ஐஏஎஸ், அவர் சொன்னது 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர் சிரிச்சிருந்தாங்க, உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் சொல்ல அது ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸரு அப்படின்னு. அவர் என்ன சொல்றாங்க, இப்போ இருக்க ஆட்சி சொன்னால் சரியா இருக்கும், இப்போ சொல்ல வரேன் அப்படின்னு. 3 பேர் சஸ்பெண்டும் கிடையாது. அவர் சொல்கிற தகவலே தவறு. தகவலே தவறு. இல்லை அவரே உள்ள பிரச்சனை, பெரும் பிரச்சனையில் இருக்காரு. யார் தவக தலைவர் சொல்கிறான், அவரே பெரும்பாடு. இந்த இவங்கெல்லாம் போய் சேர்ந்தா அப்புறம் என்ன ஆகுறது? முதல்ல இதெல்லாம் தவறானது. நீ நேரடியாக மோடியிட்டே பார்க்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த இவரோட டார்கெட் வந்து இன்னும் சிஎம் பிஎம் மேல மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். அடுத்து அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரோன்னு கமெண்ட் எல்லார் மேலேயும் கொடுக்குறாப்புல, எல்லாரை பற்றி பேசுகிறாப்புல, எல்லாமே செய்கிறாரு. முதல் விஷயம் இவங்களை அங்கீகரித்து வேடிக்கை பார்த்தது யாருன்னு தான் நான் கேட்குறேன். ஒருத்தர் வந்து மேடையில் பேசுகிறாரு, ஒரு டைரக்டர், கூலிங் கிளாஸ் போட்ட ஒரு டைரக்டர், ஓகேவா? அவர் கொஞ்சம் அக்வர்டாக பேசுகிறாரு, இளையராஜாவை பேசுகிறாரு, கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. சரி மிஸ்கின்னு வச்சுக்கோமே, ஓகேவா? மேடையில் எல்லாருமே உட்காந்துருந்தீங்க, கைத்தட்டி சிரிக்கிறீங்க. அப்போ பேசக்குள்ளே ஆன் ஸ்பாட்டு கிட்ட போய் என்னண்ணா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? நான் பேசுகிறது வரையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு நாளைக்கு போய் நான் பேசுகிறது எல்லாத்தையும் வெட்டி ஒட்டி ட்ரோலாக்கி நான் அசிங்கப்படுத்துறதுல என்ன நியாயம் இருக்குன்னு கேட்குறேன். என்ன அறம் இருக்குதுல்ல? பேசக்குள்ளே இல்லை, மாதிரி பேசாதீங்க சார், சரி வராது. நீங்கள் நான் சொன்னல விருப்பம் இல்லை, நான் எழுந்து போகிறேன்னு சொன்னல, நீங்கள் விருப்பம் இல்லைன்னு எடுத்துகிட்டு போட்டு தானே கேமராவை, எதுக்கு பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? அப்போ உங்களுக்கு ஏதோ ஆதாயம் வருது தானே? சார் உங்கள் இன்டர்வியூ சரியில்லை, நீங்கள் பேசுகிற முறையும் சரியில்லை, ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல. வெட்டி போடுறது உங்களுக்கு இடம் இருக்குது தம்பி, உங்கள்ட்ட எடிட்டிங் இப்போ போர்ஷன் இருக்குல்ல, வெட்டி போட்டுக்க வேண்டியது தானே. வெட்டி போடாமல் அப்படியே அள்ளி விட்டுட்டு அப்புறம் பிரச்சனையை சந்திச்சா என்ன செய்ய முடியும்? மைக் வச்சுருக்காங்க, இதுமாதிரி கேமரா ஓடிட்டு இருக்கு, சாதனை எழுந்து போகுது வருது. அப்போ இதுவே ஒரு ஷோவாக மாற்றுறாங்கிறதா என்னோட கேள்வி. ஷகிலாமா கேட்குறாங்க, இது வந்து பஞ்சுப்புறா 40 ரூபாய்க்கு வாங்கி போட்டால் அந்த பயலுக்கு பூரா அப்படின்னு. அது எப்படி இது இப்படி பேசுறது நியாயமாக இருக்கா, உங்களுக்கு தர்மமாக இருக்கான்னு கேட்குறேன். இவங்கெல்லாம் உள்ளே வந்த பிறகு தான் தம்பி இதோட மாசே அழிஞ்சு போச்சு. யூடியூப்பில் பேசுறதுங்கிறது ஒரு பெரிய மாசு. சந்து பொந்தெல்லாம் நம்மளை தெரியும், ஏன்னா பார்த்துட்டே இருக்காங்களா, மொபைல் யூஸர் இல்லாமல் எப்படி இருக்காங்க. 4 ஸ்க்ரால் பண்ணால் ஒரு வீடியோ வருது. அப்போ என்னை பார்க்காம எப்படி இருப்பாங்க? தள்ளிக்கிட்டே இருக்காங்க, டக்கு டக்குன்னு 4ல் 1 வரும். அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியை கெடுக்குறீங்கன்னு சொல்ல வர்றேன். சினிமாவை கெடுத்த மாதிரி. சினிமாவில் ஒரு காலத்தில் ரொம்ப தரமாக எடுத்தாங்க தம்பி, இடைக்காலத்தில் பூந்து நாசம் பண்ணாங்க, அந்த இண்டஸ்ட்ரியை காலி பண்ணாங்க. சரி, நிறைவான ஒரு கேள்வி. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக திவாகர் அவர்கள் வந்து இப்போ விஜய் சார் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சாரு. இது கேட்டவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? விஜயபாஸ்கரே அவர் பார்க்கல, இவரே பார்க்க போகிறாரு. 2 விஜயபாஸ்கர் போனாங்கப்பா, எம்ஆர் 1 C1. சி விஜயபாஸ்கர் முன்னாள் மருத்துவ மந்திரி, அவரே அவர் பார்க்கல. தலைங்கடாக நின்றுருக்காப்புல, நான் விஜய் பக்கம் தான், விஜயை பார்த்தா சேருவேன்னு. ஆனந்த் பக்கம் போய் சேரு. விஜயோட ஸ்டாண்டு வேற லெவலில் எடுக்கிறாரியா விஜய்? இப்போ இவர் பார்க்க போறேன்டாரு சார். இல்லை, ஒரு முன்னாள் மந்திரிகளை பொதுச்செயலாளர் பார்த்து சேருங்க, அதான் கட்சி ரூல்ஸு. என்னைய பார்க்கறது கிடையாது. அந்த இடத்துல தான் தூக்கி நிப்பாட்டிட்டாப்புல புசி ஆனந்தோட மரியாதையை. ஓகே சார், இப்போ இவர் பார்க்க போறேன்னு சொல்றாருங்களே சார், இது என்ன? இவர் புசி ஆனந்தோட பார்க்க முடியாது, இவர் யாரையும் பார்க்க முடியாது. ரீல்ஸ் போடுற யாராவது வெளில நின்னா பார்த்துட்டு வாங்க, கட்சிக்காரங்களை. இவரெல்லாம் பார்க்க மாட்டாங்க தம்பி. உள்ளதுலேயே அங்கே ரீல்ஸில் பெரும் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இவரை கூட்டி கொண்டு வச்சு எங்கே பஞ்சாயத்து கூட்டுறது? ஏன்னா அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டு இருக்கீங்களா அவர் சிஎம் சந்திச்சிடலான்னு? இல்லை, இவர் நினைச்சிட்டு இருக்காரு. இவர் நினைப்பார், பொதுமக்களை சொல்கிறேன், அப்படிலாம் யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது. சரிங்க. அது நல்ல நாள் பெருநாள் வருது இல்லை தம்பி, பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், இந்த மாதிரி பண்டிகை தானே வருதுல, கிறிஸ்மஸ், அதில் போனால் நீங்கள் பார்த்துடலாம், ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அது நீங்கள் போட்டப்போ தான் அந்த கமெண்ட்டை பிடிச்சி எடுத்துருவான், ஃபோட்டோ ஷேடோவாக இருக்கும். அதேமாரி ஒரு ஃபோட்டோ நல்ல ஃபோட்டோ வந்துச்சுன்னா நீ தான் அதிர்ஷ்டக்காரன் சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். அதனால்
முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை சந்தனம் சந்தனம் என்று சொல்லுங்கள், சாணியை சாணி என்று சொல்லுங்கள். சந்தனத்தை கொஞ்ச நாள் சாணியா நினைக்கிறது, சாணியை கொஞ்ச நாள் சந்தனமா நினைக்காதீங்க. அது ரொம்ப தப்பான லாஜிக். அது இந்த மாதிரி விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி விடாதீங்கன்னு சொல்றேன். கொண்டு போய் அவங்கள ஒரு பிக் பாஸ்ங்கிற ஒரு ஷோ நடத்துறீங்க. பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவை கேட்டால் இங்கே யாருக்கும் தெரியல, வஉசியை கேட்டால் யாருக்கும் இங்கே தெரியல. பாரதியாரை பற்றி பேசினா தெரியல, வள்ளலாரை பற்றி பேசினா தெரியல. ஆனால் இதே கான்ட்ரவர்சியாக இவங்களை பற்றி பேசினா, சாதிச்சவங்களை பேசினால் இங்கே யாரும் பார்ப்பதில்லை, சாதனாவை பற்றி பேசினால் பார்க்கிறார்கள். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.